ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற பட்டு சாரீ ப்ளவுஸில் எப்படி எம்ப்ராய்டரி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நிட்டிங் காட்டன் த்ரெட்டு, அதுக்கப்புறம் மெட்டாலிக் த்ரெட்டு, சாதா நீடிலு, இது மூணும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்மளுடைய விரலில் சுற்றிக்கலாம். 10 டைம்ஸ் சுற்றிக்கலாம். இப்போது 10 டைம்ஸ் சுற்றியாச்சு. இதை நம்ம 1.5 மடம் த்ரெட்டு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதா நீடில் அதில் கோத்துக்கலாம். கோத்துட்டு நம்ம இந்த ஹோல்ஸ் வழியாக இப்போ நம்ம விரலில் சுற்றி வச்சுருக்கிற அந்த த்ரெட்ஸ் வீடியோவில் எப்படி காமிக்கணும் அந்த விரலை விட்டு எடுத்துட்டு ஸ்டிச்சஸ் பண்ணுங்க. அப்புறம் நம்ம அந்த நீடில் அந்த ஓட்டை வழியாக விட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும். அந்த ரவுண்டு ஃபுல்லாக பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நிதானமாக போடுங்க, நீட்டாக போடுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சாரீல எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போடுவேன் ஃப்யூச்சரில். அதையும் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு முடித்தாச்சு. நம்ம முடிக்கிறது அந்த ஹோல்ஸ் வழி, பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக நம்ம விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நிதானமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் நீட்டாக ஃபினிஷிங் ஆகும். அடுத்து பீட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிற பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம நீடில் திருப்பி இப்படி ஃப்ரண்ட் சைடு கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் நீட் ஃபினிஷிங் வரும். நெக்ஸ்ட் இப்போது பீட்ஸ் கோத்துக்கலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம த்ரெட்டை விட்டு எடுத்துக்கலாம். இதே முறைப்படி நம்ம கடைசி வரைக்கும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போது ஃபைனலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு முன்னாடி கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கணும். எடுத்துட்டு பேக் சைட் திருப்பி நம்ம ஒரு முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ செஞ்சு வச்சுருக்க இந்த டிசைனை நம்ம ப்ளவுஸில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஊசியில் நூல் கோத்துட்டு அடியில் த்ரெட்டை விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பீட்ஸ்குள்ளே நம்ம ஊசியை விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளவுஸில் மேலிருந்து கீழே விட்டு எடுத்துக்கலாம். மறுபடியும் அடியிலிருந்து
மேலே கொண்டு வரணும். பக்கத்தில் இருக்கிற பீட்ஸில் விட்டு எடுத்துக்கலாம். இதே முறைப்படி நம்ம சுற்றியும் பீட்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது அடியில் ஒரு முடிச்சு போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள் எப்படி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போது அந்த ஹோல்ஸில் ஸ்டோன்ஸ் ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி நம்ம ஒரு முடிச்சு போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கையில் ஓரங்களில் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு பீட்ஸ் ஒர்க் ஒன்று பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டு சாரி ப்ளவுஸுகளுக்கெல்லாம் வெளியில் டிசைன் பண்ணுறதுக்கு கொடுத்தோன்னா ஆரி எம்ப்ராய்டரி எல்லாம் ரேட்டு அதிகமாக கொடுத்து பண்ணணும். நம்ம வீட்லேயே சாதா நீடில் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நாமளே பண்ணலாம். டிசைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிரும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வெளியில் கொடுத்து பண்ணும்போது 10,000 12,000 அப்படிலாம் சொல்கிறாங்க ரேட்டு. நம்ம இது 1 வீக்குள்ளே நம்ம இந்த டிசைன்ஸ் எல்லாம் வீட்டிலையே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். என் சாரியில் பிங்க் கலரும் க்ரே கலரும் ஒரு க்ரீன் ஷேடும் இருக்கிறனால நான் வந்து க்ரே கலர் த்ரெட்டு கோல்டன் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி நான் இதில் டிசைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த சாரியில் என்ன கலர் வருதோ, பார்டரில் என்ன கலர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டு வாங்கி டிசைன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you, bye bye. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.